வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான இந்த கிளைமேட்டுக்கு தயிர் சாதமும் நம்ம செய்கிற தக்காளி ஊறுகாயும் சேர்த்து சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். ஆமாங்க, தக்காளி ஊறுகாய் சீசன் அப்போ செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். கைப்படாமல் இருக்கணும். நல்ல சுத்தமான பாத்திரத்தில் வைக்கணும், இல்லாட்டி சுத்தமான கண்ணாடி பவுலில் வைக்கணும். இவனடா ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு 3 நாளில் பூசரம் பூத்து போச்சுன்னு என்னை யாரும் கமாண்டில் திட்டக்கூடாது. அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, கருவேப்பிலை, நல்லெண்ணெய், பூண்டு, பெருங்காயம், கொஞ்சூண்டு வெல்லம், புளி, விதை எடுத்த புளி. எப்படி செய்கிறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். நம்ம யூஸ் பண்ணுறது சுத்தமான கடையில் வாங்கின தக்காளி தான், நாட்டு தக்காளி இல்லை. நல்லெண்ணெய் நல்லா ஒரு 150 ml ஊற்றிட்டு ஒரு கிலோ இல்லைங்க 3/4 கிலோ தக்காளி இதோடு சேர்த்து பூண்டு, வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா கை வலிக்க நல்லா அப்படியே தோல் பிரியணும், விதை பிரியணும், அதில் இருக்க அந்த சதை பிரியணும். அப்படி நல்லா வதக்கிட்டு ஒரு 150 கிராம் புளிங்க. இந்த புளியை சுத்தமாக நீங்கள் அந்த புளியங்கொட்டை இல்லாமல் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இதோடு சேர்த்து பூண்டு, வரமிளகாலாம் போட்டு நல்லா வதக்கினோம்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான ஒரு தொக்கு பேஸ் கிடச்சிரும். என்ன பேஸ் கிடச்சிரும்? ஒரு தொக்கு பேஸ் கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. இதை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இந்த கிட்டத்தட்ட இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு என் பொண்டாட்டி ஒரு 1.25 மணி நேரம் அவரோட உழைப்பை போட்டிருக்கா. உழைப்பை பாராட்டியாச்சும் இந்த வீடியோவுக்கு ஒரு ஷேரை கொடுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பஞ்சாமிர்தம் மாதிரி, எப்படி பஞ்சாமிர்தம் மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். மிக்சி ஜாரு சுத்தமாக கழுவி துணியில் தொடச்சி இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சிலே ஓட விடணும். இளஞ்சூட்டில் போட்டாலும் ஒரு தப்பும் இல்லை. மிக்சியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 50 ml இல்லைங்க 100 ml இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன 1/4 லிட்ரு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோடு சேர்த்து வயிற்றிற்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் வாய்வு பிரிகிறதுக்கு என்ன போடுவாங்க, பெருங்காயம், அதுக்கப்புறம் காரம் பெருசுங்கிற மாதிரி கடுகு, உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு 4 இல்லை 3 வரமிளகா, பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு. இப்போ பூண்டு விலைலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. ஊட்டிலலாம் ஒரு கிலோ பூண்டு ரேட்டு 16 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. எவ்வளோ வந்துருச்சு? 16 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? நல்ல இந்த சைடு நல்ல பூண்டு, அந்த வெங்காயம் இல்லைங்க, பூண்டு, கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாயில் வரமிளகா நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தக்காளி ஊறுகாய் பேஸ், அதை அப்படியே இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு இன்னும் நல்லா எண்ணெய் பிரியணும். இப்போ தான் போட்டிருக்காங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தக்காளி ஊறுகாய் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் சுடுசாதம் வச்சு இந்த தக்காளி ஊறுகாயை 2 கரண்டி எடுத்து போட்டு அதில் அப்படியே சுடு சாப்பாட்டோடு சேர்த்து பிணைஞ்சு அப்படின்னா வேறு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. அவ்வளோ அற்புதமான ஒரு தக்காளி ஊறுகாங்க. எடுத்து ஜாரில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது தக்காளி விலை ஏற்றத்தின் போது நம்மளுக்கு ரொம்ப பயன்படும். சூப்பராக கொதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக லாஸ்ட்டில் வெல்லம் இருந்தால் கொஞ்சமாக வெல்லம் போட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரத்திற்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 25 கிராம் போடுறான். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்களா? இது என்னன்னு தெரியுதா? உங்களுக்கு தெரியலையா? உளுந்து, அந்த பெரிய இது இருக்குல்ல, ஐயோ மறந்துருச்சு, மல்லி, பெரிய மல்லி வறுத்து அது கொஞ்சோண்டு வாய்வு நீக்கிறதுக்கு பெருங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நீங்கள் உடம்புல சேர்த்துக்கிறது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இது போட்டு இதோட மசாலா வாடை எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதான் இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஸ்டவ்வில் வச்சு என் பொண்டாட்டி கிண்டிக்கிட்டே இருந்தா. ஆமாங்க, அப்போ தாங்க டேஸ்டான சுவையான ஒரு ஊறுகாய், ஹோம்மேட் தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள்,
எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு தனித்தனியாக வந்துருச்சு. அப்படியே தனித்தனியாக எண்ணெய் வந்துருச்சு. இவ ஜாரில் போட்டு வச்சதுக்கப்புறம் அந்த சட்டியில் அப்படியே சோத்தை போட்டு குழப்பி அடித்தான். அந்த வீடியோ எடுக்கலை. அவ்வளோ அப்படியே ஃபேமிலியோட புருஷன் பொண்டாட்டி பிள்ளையோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு வெல்லம். ஆமாம், எந்த ஊறுகாய் செஞ்சாலும் வெல்லம் லைட்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஆமாம், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தக்காளி சீசனில் தக்காளி ஊறுகாய் பண்ணி ஜாரில் வைங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.